நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். இந்த டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் வந்து அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து டைம் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். டைம் டொமைனில் இருந்துச்சுன்னா அதை டைம் டொமைன் சொல்கிறோம். பட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் வந்து ரேஞ்சு, செட் ஆஃப் வேல்யூஸ் அட் இன்புட் ஃபார் விச் அ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம், இதுதான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் டொமைன். அது ஃப்ரீக்வன்சியில் இருக்கா டைமில் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து டைம் டொமைனுக்கு மாற்றுறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றுறது, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் வந்து எக்ஸைட்டேஷன் சொல்லுவாங்க, நம்ம கிடைக்க போகிற அவுட்புட்டை தான் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. எல்டிஇ சிஸ்டம் அப்படிங்கிறது லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். இது வந்து ஹோமோஜினிட்டி சூப்பர் பொசிஷன் லீனியர் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் நம்ம படிச்சிருக்கோம். டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம்னா என்ன, எதுக்கு நம்ம எக்ஸைட் பண்ணுறோம், என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸோட பேசிக்ஸு. தென் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிஐ சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். வித்தவுட் எல்டிஐ வந்து நம்ம எல்டிஐ சிஸ்டம் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி அப்ளை பண்ண முடியாது. அந்த சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம லாப்லாஸே அப்ளை பண்ணி டொமைனை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிக்னல்ஸில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டெஸ்ட் சிக்னல்ஸில் ஃபஸ்ட்டு இம்பல்ஸ்னால் எப்படி இருக்கும், யூனிட் ஸ்டெப்னால் எப்படி இருக்கும், அதோட வேல்யூஸ் என்ன, ரேம்ப்னால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேசிக்காக சிக்னல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு தான் பேரபோலிக் ஃபங்க்ஷன், இதை வச்சு தான் நம்ம டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் என்ன பண்ணுவோம், டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்டில் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ அதனால் பேசிக்ஸாக இருக்குது. தென் இன்டெக்ரேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்கிற எல்லா சிஸ்டமுமே வந்து காசலாக தான் இருக்கும். இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சுவிட்சை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு லைட் எரியாது இல்லையா. பிஃபோர் கிவிங் எனி இன்புட் தேர் ஒன்ட் பி எனி ஆக்டிவிட்டி. ஸோ எல்லா சிஸ்டமுமே வந்து காசல் தான். நத்திங் கேன் எக்ஸிஸ்ட் பிஃபோர் t is equal to 0. ஓகேவா, இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கோட ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸ்டெப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரேம்ப் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ சேம் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் தி இன்புட்ஸ் வந்து இதெல்லாம் என்ன, சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, s is equal to 0. அந்த சிங்குலாரிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, போல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகேவா, ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டாக ஆகிடும். நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ u of s வந்து 1/s, r of s வந்து 1/s², 1/s³ இருக்குது.